நமது பூமி ஆன்மீக கலாச்சார யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த கோயில்களில் சாமியாட்ட நடக்கிற கோவிலில் அந்த சாமி தூக்கி வச்சு ஆடக்கூடிய பந்தம், அந்த பந்தம் வந்துட்டு எந்த பந்தம் நல்லது, துணிப்பந்தம் நல்லதா இல்லை தென்னை அந்த மட்டை இந்த இது கொதும்பினால் செய்யப்பட்ட பந்தம் நல்லதா, எந்த பந்தம் நல்லது, அதனோட விஷயங்கள் என்ன, அதில் முழுமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு என்னோடய பார்வையில் ஒரு வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சாமியாட்டம். இங்கே சாமியாட்டம்னா எப்போவுமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு மஞ்சள் நீர், அந்த மஞ்சள் நீர் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி சாமி சுடலமாட சாமி நடு சாமத்தில் அந்த பந்தம் தூக்கிட்டு ஓடுறது பார்க்க மிகவும் ஒரு அருமையான விஷயமா இருக்கும். அந்த பந்தம் எந்த வகையில் செய்தால் நல்லது? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது என்னோட அறிவில் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நேரங்களில் வெறும் இந்த கொதும்பு பந்தம் மட்டும்தான் இருந்தது. அதாவது சாமியாட்டம் நடக்கக்கூடிய கோயில்களில் கொதும்பு பந்தம் மட்டும்தான் இருந்து, இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களில் துணிப்பந்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த துணிப்பந்தம் வாரது மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம். அது என்னென்னு சொன்னால், அது எந்த வகையில் சொல்லணும்னு நான் விளக்கமாக சொல்லித்தரேன். நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறோம், நம்ம ஒரு ஆலயத்தில் நம்ம ஒரு விளக்கு ஏற்றுவோம். அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த திரி இருக்குது, இல்லைன்னா ஒரு வீட்டில் விளக்கு ஏற்ற வச்சுக்கோங்களேன், அந்த திரி இருக்குது. அந்த திரி வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி விடுறோம். அந்த திரி தானாக அணைஞ்சால் அது கெடுதல் தானே. அது நிறைய வேறு நம்ம புராணங்களில் இருக்குது. அந்த திரி வந்துட்டு எப்போதுமே தானாக அணையக்கூடாது. அந்த எண்ணெய் இருக்கும்போதே நம்ம அந்த திரியை அந்த பின்னால் நீக்கி 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 அப்படியே வச்சு அணைக்கணும். இல்லைன்னா ஒரு பூ எடுத்து அது மேலே வச்சு அணைக்கணும். அப்படி பல வகையில் இருக்குது. ஊதி அணைக்கக்கூடாது. இப்படி பல வகையில் இதுக்கு என்ன, அந்த திரி கொளுத்திய விஷயங்கள்லையும் திரி அணைய விஷயங்களையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட நடத்த போகிறோம், விமரிசையாக நடக்க போகிறோம். அப்போ ஒரு கோவிலில் ஒரு நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தரக்குளம் பகுதியில் அந்த நம்ம இரணியல் பக்கம் கொஞ்சம் ஏரியாவில் இந்த நான் சொன்ன மாதிரி தென்னை மட்டை பந்தம் செய்ய இடங்கள் நிறைய இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீடியமான ஒரு பந்தம் வாங்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு 3500 4000 மேக்ஸிமம் ஆகும். அப்போ அப்படி வச்சுடுங்க. அதே இது துணிப்பந்தம் வாங்க போனால் இதே சைஸில் ஒரு 1100 வாங்கிடலாம். அப்போ துணிப்பந்தம் வாங்கினா அந்த துணிப்பந்தம் என்ன ஆகும்னு தெரியுமா? துணிப்பந்தம் நீங்கள் வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் துணிப்பந்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த வாங்கி ஒரு 2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி கமத்தி வைக்கணும். அதை யாராச்சும் செய்யுங்களா? அப்போ அந்த எண்ணெய் முழுசும் அந்த துணியில் பிடிச்சி அப்படி நின்று எரியும். அப்போது நான் முதல்ல சொன்ன ஒரு பதிவு இருக்குது. அது என்ன விஷயம்னா, நம்ம ஒரு வீட்டில் விளக்கு கொளுத்தியும் அந்த திரி தானே அணையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது எப்போதுமே ஒரு வெறும் துணி எரியுது நமக்கு ஒரு ஆலயத்துக்கானாலும் சரி வீட்டுக்கானாலும் சரி மிகவும் கேடு உள்ள விஷயம். நம்ம வெறும் துணி எரியாது ஒரு அபசகுரமான விஷயம். அப்போது நம்ம அந்த துணிப்பந்தம் வாங்கி வச்சு கொடுத்தா அந்த துணிப்பந்தத்துக்கு அதிகமான ஒரு எண்ணெய் தேவைப்படும். அது யாருமே செய்ய கிடையாது. துணிப்பந்தம் வாங்கி ஒரு மணிக்கூருக்கு மேலே ஊற வச்சு அதுக்கப்புறம் சாமி எடுத்து ஆடணும். அது யாருமே நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். ஒரு பரிதிக்கு மேலே ஆகும்போது அந்த தானாக நின்று மொத்தம் எரிஞ்சு தீரும். ஒரு நாள் தான் அந்த பந்தம் நிற்கும், அதுக்கு நிற்காது. இன்னொரு விஷயம், அது பல ஆபத்தும் உள்ளது. அப்படி ஒரு ஆலயத்துக்குள்ளே நம்ம ஒரு வருஷத்துக்கு குடம் நடத்தும்போது இந்த துணிப்பந்தம் அப்படி எரிஞ்சு அப்படியே போஞ்சு போகலாமா? இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த துணி எந்தெந்த இடத்துல கொண்டு வராங்க, எப்படியெல்லாம் செய்யாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போது நம்ம ஒரு விஷயம் கூட பார்ப்போம். அப்போது நம்ம இங்கே கேரளாவில் நிறைய இடங்களில் இந்த சாமியாட்டம் வேற ஒரு வகையில் நடக்கும். வெளிச்சப்பாடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கர்நாடகா சைடில் வேறு ஒரு இதில் சொல்லுவாங்க. அந்த சாமி ஆடக்கு முன்னாலே அவரெல்லாம் அவங்க எல்லாம் அணிஞ்சிடுவாங்க. எல்லாம் அணிஞ்சு அந்த குருத்தோலை மாதிரிலாம் கட்டிடுவாங்க. கட்டி இப்படி ஆடி நிற்கக்கூடிய வேலையில் அங்கே இதே மாதிரி பந்தம் எடுக்க ஒரு சூழ்நிலையில் வரும். அங்கே பந்தம்னா இந்த தென்னை ஓலை இருக்குது இல்லையா, ஓலையை எடுத்து கட்டி வச்சு அப்படி கரை கொடுப்பாங்க. சாமி இப்படி வீசிட்டே நடக்கும். அப்போது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் தென்னையினால் அந்த பொருட்கள் தான் அங்கே முக்கியத்துவமாக இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல இந்த சாமியாட்டத்தில் தென்னையிலான விஷயங்கள், அந்த ஓலை. அப்போ அங்கே ஓலை தான், ஓலை சூட்டு மொத்தமாக அந்த தென்னையோட ஓலையை ஒரு பத்தா கட்டி ஒரு கெட்டா கட்டி அப்படியே சுற்றி வச்சு கையில் அப்படியே
வீசி 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 நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் போய் தேடி பார்த்தா கிடைக்கும். அப்போது அந்த பக்கம் அப்படி நடக்குது. இங்கேயும் நம்ம ஒரு 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 கலாச்சாரம் மீறுது. இங்கே என்ன கலாச்சாரம் மீறுது? நம்ம துணி மட்டை பந்தத்தை, மட்டஞ்சுனா தென்னை கொதும்பு பந்தத்தை நம்ம நிறைய காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கலாச்சாரத்தை மீறிச்சியாங்க. அந்த கலாச்சாரம் மீறக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு. அப்போது நான் சொன்னது மாதிரி அந்த துணி ஒருபோதும் எந்த கோவில்லையும் சரி நம்ம விளக்கு கொளுத்தும் போதும் அந்த விளக்கு வந்துட்டு தன்னால் அணையாமல் பார்த்துக்கணும். நம்ம பெரிய ஒரு விஷயம். இந்த நம்ம நிறைய பேர் கூடி நிற்போம், அந்த விளக்கு அணைய போதுன்னு சொல்லும்போது டக்குனு அந்த விளக்கு அணைய போது டக்குன்னு கொடுத்துங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் தன்னால் அந்த விளக்கு அணையது அவர் அவசர மாதிரி நம்ம நினச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ துணி வெறும் துணி எரியக்கூடாது. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி நம்ம துணிப்பந்தம் யூஸ் பண்ணலாம்? ஒருபோதும் துணிப்பந்தம் ஆகாது, ஆலயங்களுக்கு ஆகாது. ஆலயங்களில் நீங்கள் துணிப்பந்தம் கொண்டு வச்சாலும் அதை வைக்க வேண்டிய முறை இருக்குது. நான் சொன்னது மாதிரி அதை ஒரு 2 லிட்டர் எண்ணெயில் ஊற்றி கமத்தி கொஞ்ச நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு இருக்கணும். நான் நேரமாக கொஞ்சம் வீடியோ ஓடட்டும். பார்த்தீங்களா, இது நம்ம இடத்துல இந்த பந்தம் செய்யக்கூடிய ஒரு என்னோடய நண்பர் வந்துட்டு இப்போ நல்ல பெரிய அளவில் ஏட்டாலும் சின்னதாக அளவில் செய்வார். அவர் செய்த ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், பார்த்துட்டுமே நினைக்கிறேன். அந்த இதில் வந்துட்டு பந்தம் நம்ம இன்னொரு வீடியோ நான் முழுசாக போடுவோம் பாருங்கள், இந்த பந்தம் கெட்டது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ போய் வாங்குறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கே செய்யலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு பெரிய மலையான விஷயம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்படணும், நமக்கே செய்யலாம். ஆனால் அவங்க செய்ய மாதிரி வடிவமைப்பு வராவிட்டால் கூட நமக்கே செய்து இந்த தென்னை இந்த கொதும்பு பந்தம் தான் நல்லது கோயிலுக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக நான் இது ஒரு வீடியோ போடுவேன் அதை பற்றி. அப்போ அனைவரும் நம்ம கோவில் சாமியார் நடக்கூட அனைத்து கோவில்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த ஒரு விஷயத்தை கவனமாக கவனிச்சுடுங்க. துணி ஒருபோதும் நீங்கள் பந்தத்தில் இருக்க துணி எண்ணெய் இல்லாமல் ஒருபோதும் எரியக்கூடாது. அது நம்ம ஆலயத்துக்கு தீங்கு. அந்த கேடு யாரை வந்து சேருங்க? இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அது முக்கியமான கேடு யாரை வந்து சேரும்னா அந்த சாமியாடி ஆளுக்கு தான் வந்து சேரும். நிறைய சாமியாரோட கோவிலில் நான் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதில் உள்ள தவறுகள்லாம் அந்த அனுபவிக்கக்கூடிய யாருன்னு சொன்னால் தன்னையே உருக்கிட்டு அந்த விஷயத்தில் முழு பங்கை ஏற்றுக்கிடையது இந்த சாமியாட்டக்காரன் தான். அதில் அனுபவத்தினால நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். அதனால் இந்த கோவில் நிர்வாகிகளும் அந்த சாமி ஆடக்கூடியவங்களும் முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம், கொஞ்சம் விலை உண்ணாலும் இந்த தென்னையினால மட்டை பந்தயத்தை உபயோகிப்போம். அனைவரும் இறைவன் அருள் பெறுவோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. ஓம் நம சிவாய்.